ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம தச்சு முடித்த ப்ளவுஸில் நார்மல் நீடில் ஆரி டிசைன் எப்படி போடலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இப்போ ப்ளவுஸை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு 7000 க்ளூ அந்த ப்ளவுஸை நம்ம அந்த நெக்கில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறமா பால் செயின் எடுத்துருக்கிறேன்னா அந்த பால் செயினை நம்ம அதில் ஒட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செயினை அதில் ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லு எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி நம்ம அதை ஒட்டி விட்டுக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக எப்படி மூடி வச்சுக்கோங்க. இல்லையா அதில் யாருச்சுன்னா அது இதாகிடும். இப்போ நம்ம ஃபுல்லு ஒட்டிட்டோம். அதுக்கப்புறமா இன்னும் க்ளூ அது பக்கத்துலேயே அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பால் செயின் ஒட்டிடுவோம் பாருங்கள், அது பக்கத்துலேயே நம்ம இன்னும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயின் எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் நம்ம அதுக்கு பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோன் செயினை நம்ம அப்ளை பண்ணிட்டேன். இனி அந்த ஸ்டோன் செயின் பக்கத்துலேயே இன்னும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த பால் செயின் இருக்குது பாருங்கள், அதை நம்ம இன்னொரு ஒட்டி விடலாம். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்டி விடலாம். பாருங்க, இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம ஒட்டிட்டோம். இதுக்கப்புறமாட்டு இந்த மாதிரி சின்னதாக இருக்கே அந்த ஒயிட் ஸ்டோன் அதில் ஒட்டிக்குவாங்க. ஒட்டிட்டு நான் ரைஸ் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஊசியில் நூலை 4 கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இந்த மாதிரி அந்த ஸ்டோனுக்கு பக்கத்துலேயே நம்ம ஒரு வி ஷேப்பு வர மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரைஸ் பீட்ஸை நம்ம கோர்த்தெடுக்கலாம். ஒவ்வொரு பீட்ஸ் கடையிலையும் ரெண்டு தடவை கோர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வி ஷேப்பில் வந்துடுது. இனி நம்ம சென்டரில் இன்னொன்று நம்ம போட்டுக்கலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி உள்பக்கமாக எடுத்து முடிச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்.
நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.